அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்திலிருந்து பயிற்சி 2.1இல் 8வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 8. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக. எளிமையாக சொல்லணும்னா சதவீதத்தை பின்னமாக மாற்றணும், அவ்வளோதான். இது வாக்கிய கணக்கு அப்படிங்கிறதுனால வாக்கியமாக சென்டென்ஸ் எடுத்து எழுதணும். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம். இப்போ வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதணும். சமம் 48%. அதை பின்ன வடிவில் எழுதணும். வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் பின்னம் நாம் கண்டுபிடிக்கணும். 48% அப்படின்னாவே என்ன அர்த்தம்? 100க்கு 48 அப்படின்னு அர்த்தம். இதை எளிய வடிவில் மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். மேலேயும் கீழேயும் 2ஆல் சுருக்கலாம். 24/50 அப்படின்னு கிடைக்கும். மேலும் 2ஆல் சுருக்கலாம். 12/25 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு மேலே எளிய வடிவில் சுருக்க முடியாது. ஆகவே அவர் பெற்ற வாக்குகளின் பின்ன வடிவம் 25க்கு 12. பயிற்சி 2.1இல் 9வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.